வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ கேன் சமன் காட்ஸ் அண்ட் டீமன் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வெறிபிடித்த ஜென்ரல் சியாவோயின் நீங்கள் இந்த இடத்துலேருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லி மாதம் நின்றுட்டுருக்கான். ஹீரோ அவனை பார்க்குறான். இவன் கோல்டன் கோர் ரிலேமில் இப்போ இருக்கான். இவனை கொண்டா நமக்கு எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கியான் கூட ஓடி வந்தோன்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு பேக் பெல்ட்டி அடிச்சிடறான். ஐயோ என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கியானும் நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிறான். என்னை விட்டு முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை இறக்கி விட. ஆமாம், அந்த பெண் யார், இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி சூதாஜியை பார்த்து அவன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஆமாம், இவன் எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான், வச்ச கண்ணு வாங்காமல் அப்படின்னு சொல்லி சூதாஜி அவனை நேருக்கு நேர் பார்க்க. இவ்வளோ அழகான இருக்க பொண்ணை இன்றைக்கி இரவு நான் கண்டிப்பாக டேஸ்ட்டு பண்ணாமல் விட மாட்டேன், உன்னுடைய அழகை நான் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சூதாஜியை பார்த்துட்ருக்கேன். மாஸ்டர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் இவன் கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சூதாஜி அவன் கூட ஃபைட்டுக்கு போயிடறான். டப்புன்னு அட்டாக் பண்ண அவனும் திருப்பி அட்டாக் பண்ணுறான். இன்றைக்கி ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்துக்கிட்டு சூதாஜி அவன் வெட்ட. நீ சேஃப்டியாக இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடி இருந்து கத்துறான். அவன் 2 பேரில் வச்சு அந்த ஸ்வாடை பிடிச்சிடுறான். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஸ்வாடை பிடிச்சி தூக்கி அவனை தரையில் அடிச்சிடறான். தரையை உடஞ்சி போயிடுது. மயிலாடு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடி இழுத்து போட்டுடுறான். இவங்க உண்மைக்குனே மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சியாவோயினும் பார்க்குறான். சியாவோயின், என்னுடைய பேர் குவிஞ்சன், உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், உன்னுடைய வருகைக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். என்னை இப்படி அடித்து போட்டு என்னுடைய வருகைக்கு நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சியாவோயினும் பார்க்குறான். மைலாடு, இவனை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சூதாஜியும் கேட்க. மைலாடு நான் சொன்ன இந்த பொண்ணு கியூ கான்டென்சேஷனுடைய 4th லேயரில் இருக்கக்கூடிய இந்த வீக்கான சிக்கனை இவன் மைலாடுன்னு சொல்கிறா அப்படின்னா இவனை நம்ம ஹாஸ்டேஸாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சலாம். மேபி இவனை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா கூட இந்த பிடி கூட ஒன்றா இருக்க முடியும்னா கூட இருந்துக்கலாம். இதுதான் சரியான பிளான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்கான். ஹீரோ அவனுடைய கண்ணை எடுத்துக்கிட்டு கோல்டன் கரோடைய ரிலேமில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டா எனக்கு எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்கும்னு தெரியாது, ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் அட்டாக் பண்ணான். ஐயோ பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி கேன்னு கத்துறான். ஒரு பக்கம் மயிலாடு சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லி சூதாஜியும் கத்தேன். ஹீரோ துப்பாக்கி எடுத்து அவனுடைய நெத்தி போட்டிலே இறக்கிறான். இதுக்கு பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். அவன் எவ்வளோ க்ளோஸாக வந்துட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணிட்டேன், அதனால தான் அவனை கொல்ல முடிஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பெருமிச்சு விட்டுருக்கேன். கோல்டன் கேரோடைய 9th லேயர் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கொண்டதுனால உங்களுக்கு 10,000 எக்ஸ்பி கிடைக்குது. 10,000 எக்ஸ்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஆச்சரியத்துலிங்க. கன்க்ராச்சுலேஷன் ஹாஸ்ட், ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய 4th லேயரை நீங்கள் இப்போ பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு சமன் காட்ஸ் அண்ட் டீமன் சொல்லிட்டு லாட்ரி ட்ரா கிடைக்கிது. இவர் உண்மைக்குன்னு ஆசம்ல அப்படின்னு சொல்லி கேன் நம்ம ஹீரோ பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கான். ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேமா, ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேம் எக்ஸ்பர்ட்டா, இதுக்கு பாசிபிள் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேன் கூட இருக்கா அவனும் பார்த்துட்ருக்கான். ஆமாம், என்னுடைய எக்ஸ்பி அது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க சிஸ்டம் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை சொல்லுது. உங்கள் மேலே விரோதமாக இருக்கக்கூடிய ஆப்பனண்ட்டை நீங்கள் கொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பி கிடைக்கும். ஆனால் இதே ஒன்றும் செய்யாத அப்பாவியை நீங்கள் கொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இப்படி தான் எனக்கு எக்ஸ்பி கிடைக்குதான். சரி, நான் இப்போ சமனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோ நினைக்கிறான், நம்ம சமன் பண்ண போகக்கூடிய ஒரு ஆள் அது கிரேட் சேஞ்சாக தான் இருக்கணும் இந்த ஹெவன்லேயே, அப்போ தான் என்னை யாருமே தோக்கடிக்கவே முடியாது. உங்களுடைய சமனிங் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரேண்டம்லி டிராவிங் காட்ஸ் அண்டு டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 3 கேள்விக்குறி வந்துடுது. கன்க்ராச்சுலேஷன் ஹாஸ்ட், நீங்கள் இப்போ வின் பண்ணிட்டீங்க. காட்ஸ் அண்டு டீமன்ஸை இப்போ சமன் பண்ணியிருக்கீங்க ஆன் த வே அப்படின்னு சொல்லி வருது. ஆமாம், 3 கேள்விக்குறி காமிச்சா அதுக்கு என்னடா அர்த்தம், என்கிட்ட ஒழுங்காக சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலை. 3 கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு, ஒருவேளை நம்ம சமன் பண்ணக்கூடிய காட்ஸ் அண்டு டீமன்ஸை ஒரு கிரேட் சேஜாக இருக்குமோ, அதனால தான் இப்படி கேள்விக்குறி காமிச்சிருச்சோ. ஹீரோக்கு மறுபடியும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் சம்மன் செய்யப்பட்ட காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இன்னும் 24 ஹவர்ஸில் உங்கள் முன்னாடி நின்றோம். இவ்வளோதான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சிஸ்டமும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன். சரி ஓகே, என்னுடைய ஸ்டேட்டஸை காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டம் கிட்ட சொல்ல. உங்களுடைய நேம் குவிஞ்சின், உங்களுடைய ரேஸ் ஹியூமன், உங்களுடைய கல்டிவேஷன் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 4th லேயர் 1000 எக்ஸ்பிக்கு உங்ககிட்ட 121 தான் இருக்குது. பிளட் லைன் நன், இனியேட்டட் எபிலிட்டி நன், உங்களுடைய டெக்னிக் அது கியூ கான்டென்சேஷன் டெக்னிக். ஆமாம், என்னுடைய எக்ஸ்பியை நான் அதிகப்படுத்துறதுக்கு இன்னுமே நான் நிறைய பேரை போட்டு தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டேன். நாவலில் சொல்கிறதுபடி இறந்து போன ஒரு சடலத்தை நான் இப்போ தொட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கான்.
டப்புன்னு என்னடானா சூதாஜி ஹீரோ கிட்ட ஒரு ரிங்கை கொடுக்குறான். ஆமாம் என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இது ஸ்டோரேஜ் ரிங், இது சிவானோடது. ஓ சிவான் இப்போ இறந்து போயிட்டதுனால இந்த ஸ்டோரேஜ் ரிங்கை இன்னொரு ஆள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும், அதுக்கு அவங்களுடைய பிளட் அதில் வைக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, கண்டிப்பாக ஹீரோ கிட்ட அவள் கொடுத்துட்டு மாஸ்டர் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய விரலை வந்து கடிக்கிறான். இது போதும் மாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ தாஜி அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த விரலில் போட்டுக்கிறேன். ஹே கிரேங்கிங் பிளேஸ் காட் க்ளோத்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டீமன்ஸ் அப்புறம் காட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் இது அமேசிங்கான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேனையும் அவன் கூட இருக்கவனையும் சொல்கிறான். நான் இப்போ வந்து குளிக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு வெறி ஆயிரும். ஐயோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்களே, நான் ஓடி வந்தாலே என்னுடைய கால் அது சொல்லிச்சுக்கிச்சு, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கு அவள் கூட இருக்கணும். யுவன் மட்டும் வரல, அவன் கூட இன்னும் குரூப்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, அவங்கள எங்களை கொல்றதுக்காக துரத்திட்டு வருவாங்க, நீங்கள் அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு உதவியாக நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்ல தாஜியும் சொல்கிறான். மை லார்டு நிறைய பேர் அந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. நம்மளுடைய ஜென்ரலை இவங்க வந்து கொண்டுட்டாங்க, இவங்களை நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, அவங்கள வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர சூதாஜி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மணிக்கு வந்து நின்றுட்டுருக்கான். இந்த முறை என்ன அலோவ் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுக்கு முன்னாடி போய்ட்டு துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை போட்டு தள்ளுறான். நீங்கள் கியூ கான்டென்சேஷனுடைய 3rd லேயர் சோல்ஜரை கொண்டனால உங்களுக்கு 25 எக்ஸ்பி கிடைக்குது. ஹீரோ இன்னொருத்தனை கொள்கிறான். 4th லேயர் சோல்ஜரை கொண்டனால 29 எக்ஸ்பி கிடைக்குது. டப்புன்னு இன்னொருத்தனை சொல்கிறான். 5th லேயர் சோல்ஜரை கொண்டனால உங்களுக்கு 35 எக்ஸ்பி கிடைக்குது. ஹீரோ எல்லா பேரையுமே வந்துட்டு ஒரு செகண்ட்லேயே சுட்டு கொண்டுறான். அதை பார்த்துட்டு ஆமாம் அவன் கையில் இருக்குது அது என்ன ஒரு ஆர்டிஃபேக்ட், இந்த பொருள் சிவானுடைய சோல்ஜர்ஸ் எல்லா பேத்தையுமே வந்து ஒரு செகண்டில் இவர் வந்து கொண்டுட்டாரு. அதுக்கு கியானும் அது ஆச்சரியத்தில் வந்து பார்க்குறான். இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஃபேக்ட் இவர்கிட்ட இருந்துச்சுன்னா இவர் யாருமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாயை பழந்து பார்த்துட்ருக்கான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்த பார்த்து ஹீரோ சொல்ல, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், என்ன நீங்கள் சியாமோன் லிங்க் செக்ட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய வந்து பணம் தரேன், ஜூனியர் சிஸ்டர் இருங்கவா அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி கத்த. அவள் அதெல்லாம் வந்து கேட்டுக்கிறவே இல்லை. என்ன நீங்கள் மட்டும் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா எங்கள் அப்பா உங்களுக்கு நிறைய வந்து பொருட்கள் வேறு தருவார், என்கிட்ட இப்படி கெஞ்சி உனக்கு எந்த பையனும் அழிக்காது, நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோ கிட்ட அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து இப்போ எஸ்கார்ட் பண்ணுங்கள் கியானை அவளுடைய லாங் செக்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 எக்ஸ்பி கிடைக்கும். 10,000 எக்ஸ்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, வீக்காக இருக்கவங்கள பாதுகாக்க வேண்டியதான் என்னோடய பொறுப்பு, அதனால உன்னை நான் எஸ்கார்ட் பண்ணி உன்னோட செக்டில் கூட்டு போய் சேர்க்குறேன், 10,000 எக்ஸ்பி கிடச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து ஹக் பண்ணுறா. இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி ஹீரோவுடைய கன்னை பார்த்து அவன் வந்து சாகில் நின்றுட்டுருக்கான். ஏன்னா ஹீரோ அந்த கன்னை எடுத்து டப்புன்னு எல்லா பேருமே வந்து போட தள்ளிட்டான். நான் கூட வந்து சியோவான் கூட வந்து ஹீரோ தான் வந்து ஃபைட் பண்ணுவான்னு நினச்சேன். ஏன்னா ஹீரோ வந்து ஃபைட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஹீரோட லெவல் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து ஹீரோ வந்துட்டு நிறைய பேரை போட்டு தள்ள அவனுடைய எக்ஸ்பி வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஹீரோக்கு ஒரு க்ளோத்து கிடச்சிருக்கும்ல, அதை வந்து போட்டுருவான். அது ஹீரோடைய பவரை வந்து இன்னுமே அதிகமாக்கும். இன்னும் அடுத்தடுத்து நிறைய வில்லன்ஸ் எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.